Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரக்கு முன்னாடி அதர் ஸ்டேட்டில் எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடுச்சு. கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணாங்க, ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலை. அந்த மாதிரி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற பழக்கம் தமிழ்நாட்டில் எப்பவுமே கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவல் ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க. கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டீட்டெயில் தெரியும். பட் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸோட நம்ம 1.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்மோஸ்ட் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வருதுங்க. பட் அதே நம்ம ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸையும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸையும் 2023 கம்பேர் பண்ணி பார்த்து அப்போ தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் கர்நாடகா பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நம்முடைய பாஸ் பர்சன்டேஜும் நியர்பை இருக்கு. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கர்நாடகா பர்ஃபார்மன்ஸை ஒட்டியே தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் வந்தால் நமக்கு கட் ஆஃப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கோம். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரீ கைடன்ஸ், அது ப்ரீமியம் ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ கைடன்ஸ் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் பண்ணுறோம். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதில் ஸ்பெஷல் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு சரியான முறையில் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குங்க. இல்லை சார் எனக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேண்டாம், பட் இருந்தாலும் நான் கவுன்சிலிங் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுற போகிறோம், ஆன்லைன் வெபினார். இந்த வெபினார் ஒரு 2 hours நடக்குங்க. இந்த வெபினாருடைய பர்பஸ் உங்களுக்கு எலாபரேட்டாக கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தெளிவாக சொல்லணும். அது மட்டும் கிடையாது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற கட் ஆஃப், அதாவது ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் ரேங்கை பேஸ் பண்ணி அடுத்தது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அது ரேங்க் வந்த உடனே கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி எப்படிலாம் கிடைக்கும் அப்படிங்கிற பிடிஎஃப் ரெடி ஆகிடுங்க. அப்போ இந்த பிடிஎஃப் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். பட் இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கும். இந்த நம்ம பர்பஸ் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதான். 60 மெம்பர் மட்டும் தான் மேக்ஸிமம் நம்ம இந்த வெபினாருக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்தராக நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த கூகுள் ஃபார்ம், இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் அது உங்களுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ண ரிசிப்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வெபினார் இருக்குங்க. ஸோ இந்த வெபினார் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த கால்ஸ்க்கெல்லாம் தெளிவாக உங்களுக்கு பதில் கொடுக்குறோம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்? ஹலோ வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார் நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகம் சார்? சார் SCK 401க்கு செல்ஃப் ஃபைனான்ஸ்ல வேலம்மாள் ஆர் திருச்சி SRM கிடைக்குங்களா? 401க்கு வேலம்மாள் திருச்சி SRM கிடைக்காது. உங்களுக்கு என்ன மாதிரி கல்லூரி கிடைக்குன்னு சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க சார். 401 SC கேட்டகரிக்கு மேபி உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்காது. ஓகே. ங்களா? ஆமாங்க சார். தனலட்சுமி சீனிவாசன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அருணை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அருணை பார்டர்ல இருக்குங்க. ஓகேங்க சார். சார் டாகூர் அந்த மாதிரி? தாகூர் மேபி உங்களுக்கு தாகூர் வேணா பார்க்க. தாகூர் சுவாமி விவேகானந்தா கிடைக்கும். ஓகேங்க சார். ரேங்க் 2,07,000. 2,07,000. 2,07,000ங்களா? 2,07,000 அப்படின்னா மூகாம்பிகை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்க சார். ஓரளவுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, அதாவது ஓரளவுக்கு கிடைக்கும். ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. உங்களுக்கு தனலட்சுமி சீனிவாசன் தாகூர் வேணா உங்களுக்கு நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தாகூர் சான்ஸ் இருக்குங்களா சார்? தாகூர் ஒரு 2,05,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு? 2,07,000 சார். வாய்ப்பு இருக்கு. தாகூருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தாகூருக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்? மதுரை சார். சொல்லுங்க சார்.
பிசி கம்யூனிட்டி சார். பிசி பிசி கம்யூனிட்டி ஓகே சார். 475. 475 கிடைக்கும் சார், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 475க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சார். என்ன மாதிரி கிடைக்கும்? சென்ட் பீட்டர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் தானே சார்? செல்ஃப் ஃபைனான்ஸ், சென்ட் பீட்டர்ஸு, சரி சார். மேபி விவேகானந்தா, தாகூர் அந்த மாதிரி கிடைக்கும் சார். இது கிடைக்குமா சார்? கோயம்புத்தூர் கற்பகம் கிடைக்குமா சார்? கோயம்புத்தூர் கற்பகம், கோயம்புத்தூர் கற்பகம் ஏன் நீங்கள் அதில் ரொம்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் சூப்பர். அது விவேகானந்தா நல்லா தான் இருக்கும் சார். கோயம்புத்தூர் கற்பகம் எதனால் சொல்கிறீங்க? நிறைய பேர் கோயம்புத்தூர் நினச்சிட்டு எடுக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல அவங்க ரிலேட்டிவ் இருக்காங்க. 482க்கு கற்பகம் சார். நீங்கள் விவேகானந்தா கிடைச்சாலும் எடுக்கலாம் சார், சென்ட் பீட்டர்ஸ் கிடைச்சாலும் எடுக்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. 482க்கு மேலே தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் கற்பகம் கொஞ்சம் பார்டர் தான் சார். 75,000 ரேங்க் 80,000 ரேங்க்ல இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ரேங்குங்க? ரேங்க் வந்து 83,000 சார். கொஞ்சம் பார்டர்ல இருக்கும் சார். கற்பகம் கிடைக்கிறதுக்கு பார்டர்ல இருக்கும். 2022 பேஸ் பண்ணி சொல்லும் போது கிடைக்கிற மாதிரி இருக்கு. 2023 பேஸ் பண்ணி சொல்லும் போது பார்டர்ல இருக்கு சார். பட் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிருங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நாங்கள் கிருஷ்ணகிரியில் பேசுகிறோம் சார். எங்க இருந்து சார்? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுகிறோம் சார். என்ன சந்தேகம் சார்? சார் பாப்பா வந்து 416 மார்க் எடுத்துருக்கு சார். என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி சார். எஸ்சி கம்யூனிட்டி. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டாவில் எதுவும் கிடைக்காது சார். 416 சார்? 416 சார். கற்பக விநாயகா, திருச்சி எஸ்ஆர்எம் அந்த மாதிரி கிடைக்கும் சார். அதான் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா சார்? என்னங்க சார்? கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குங்களா சார்? செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் சார் கிடைக்கும். பியூர் கவர்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். சரிங்க சார். எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேஎம்சிஹெச் 400 உங்களுக்கு கேஎம்சிஹெச் பார்டரில் இருக்கும் சார். மேபி உங்களுக்கு வேலம்மாள் அப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரீ கோட்டாலே சார்? அதான் சார் கவர்மெண்ட் கோட்டாவில் சார். ஃப்ரீ கோட்டானா கவர்மெண்ட் கோட்டா தான் சார். அதில் உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடைக்குங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அது மாதிரி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு? என்ன எது கிடைக்கிறீங்க? பியூர் கவர்மெண்ட்டா? ஆமாங்க சார். அதுக்கு உங்களுக்கு ரேங்க் எவ்வளோ வருது சார்? இப்போ ஆல் இந்தியா ரேங்க். ஆமாங்க ஆமாங்க. ஆல் இந்தியா ரேங்க் வந்து எஸ்சி கோட்டாவில் இருக்கிற ஆல் இந்தியா இருக்கு. ஆல் இந்தியா கோட்டா எவ்வளோ வருங்க சார்? ஆல் இந்தியா வந்து 1,80,000 வருது சார். பார்டரில் இருக்கும் சார். 165 70 வரைக்கும் வேணால் கிடைக்கும் சார். அதுக்கு மேலே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கா? இது அப்ராக்சிமேட்டாக தான் சார். நீங்கள் கவர்மெண்ட்டில் கிடைக்கணும்னா எஸ்சி கேட்டகரியில் 700 ரேங்க்குள்ள இருக்கணும். தமிழ்நாடு ரேங்க்ல 700 ரேங்க்ல தான் கிடைக்கும் சார். இப்போ தமிழ்நாடு ரேங்க் வந்ததுன்னு நமக்கு அது தெரியும் சார். இப்போ நான் ஆல் இந்தியா ரேங்க் தான் சொல்கிறேன். எஸ் சார். ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். பியூர் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஒரு டாப் 3-4 காலேஜில் கிடைக்கும் சார். அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சு எந்த மாதிரி நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி எந்த மாதிரி? அதான் சார் நீங்கள் நான் சொல்கிற வேலைமாரெலாம் உங்களுக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட் தான் இருக்கும் சார். நீங்கள் வேலைமாரெலாம் வெளியே ஸ்டே பண்ணி படிக்கலாம். வெளியே ஹாஸ்டல் ஃபீஸ் தான் அதிகம். ஒரு 5 லட்சம் 5-5.5 முடிஞ்சிடும் சார். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹாஸ்டல் ஃபீஸ் தான் அங்கே அதிகமாக வரும். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு 50,000 தான் வாங்குவாங்க சார். ஒரு 5 lakhs தான் வரும். நம்ம கட்ட வேண்டிய 5 lakhs வருமா சார்? ஆமாம் 5-5.5 வரும் சார். மீதி வந்து நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் வெளியே தங்கி படித்தா கம்மியாக தான் வரும் சார். அப்படிங்களா? சரிங்களா சார்? ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், பேசி முடிச்சுட்டா கட் பண்ணிடுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். என்ன சந்தேகங்க சார்? பாப்பா வந்து நீட்ல வந்து 512 மார்க் எடுத்துக்கிறாங்க சார். எம்பிசி 512 மார்க் கிடைக்கும் சார். உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். எங்க கிடைக்கும் சார்? 512 உங்களுக்கு ஒரு டாப் 10 காலேஜை தவிர கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 512 உங்களுக்கு என்ன மாதிரி? திருநெல்வேலி மெடிக்கல். எந்த ஊர் நீங்க?
நான் சென்னை சார். 512க்கு வெள்ளூர் கிடைக்குங்க. மதுரை கிடைக்கும். ஆல் இந்தியா ரேங்க் வந்து 39,186 சார். அதான் நீங்க உங்க வேலூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி கிடைக்கும். சென்னையை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா திருச்சி கோவிலும் கிடைக்காதாங்க சார். பார்டர்ல இருக்கு. எவ்வளவு மார்க்கு? 512 சார். திருச்சி சேலம் எல்லாம் பார்டர்ல இருக்கு. 513 போட்டிருக்கேன். பட் பார்டர் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. திருச்சி சேலம் தருமபுரி விழுப்புரம் அது உங்களுக்கு திருச்சி சேலம் தருமபுரி விழுப்புரம் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சரிங்களா? மேபி உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்க் போடலாமாங்க சார்? பாப்பாக்கு போட்டு பார்க்கலாமா? ஆல் இண்டியாவில் ஒன்றும் பெரிய உங்களுக்கு நீங்க ஆல் இண்டியாவில் பிசியில் போவீங்க, அதனால பெரிய அளவுக்கு கிடைக்காதுங்க. ஆல் இண்டியாவில் உங்களுக்கு எதிர்பார்க்க மாதிரி கிடைக்காது. சரிங்க சார். ஆல் இண்டியாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 513 520க்கு மேல இருந்தால் தான் கிடைக்கும். அதுவும் லிஸ்ட் காலேஜ் தான் கிடைக்கும். நீங்க ஆல் இண்டியாவில் ட்ரை பண்ணுங்க. பட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தான் உங்க எம்பிசி பொறுத்தவரைக்கும் பெட்டர் காலேஜ் கிடைக்குங்க. சரிங்க சார். சரிங்களா? கட் பண்ணிருக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். நாங்க தென்காசியிலிருந்து பேசுறோம் சார். எங்க இருந்துங்க? தென்காசி. என்ன சந்தேகம் சார்? சொல்லுங்க சார். சார் பொண்ணு 449 மார்க் எடுத்திருக்கா. பிசிஎம் 7.5% சார். 7.5ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை அனலைசிஸ் பண்ணல. பட் 7.5 பிசிஎம்க்கு 450 கிடைச்சிடும் சார். 459 சார் கிடைச்சிடும். கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். இங்க தருமபுரில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் தம்பிதே 444 வருதுங்க. என்ன கம்யூனிட்டிங்க சார்? எம்பிசிங்க. எம்பிசிக்கு பார்டர்ல பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். அப்படிங்களா? 1,31,000 வருதுங்க. அதான் 36 வரை கிடைச்சிருக்கு சார். கடைசியா உங்களுக்கு கிடைக்கும்னா பாருங்க, 1,30,000 தனலட்சுமி, 446க்கு தனலட்சுமி, 41க்கு மேல 40க்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். 41 48 பிஎஸ்பி அந்த மாதிரி அப்படி கிடைச்சா நான் இந்திரா பிஎஸ்பி அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். சரிங்க சார். அது ரொம்ப சூப்பரா காலேஜ் கிடைக்காது. பட் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு செகண்ட் ரவுண்ட்ல இருக்கும் சார். பட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சுமாரா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெட்டர் காலேஜ் வந்தாலும் வரலாம். பட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரவுண்ட் 2 இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்காதுங்களா சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் எடுப்பாங்க சார். ஃப்ரீ எக்ஸாம்ல எடுப்பாங்க. சேர மாட்டாங்க. பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல சார். ஏன்னா அந்த 30,000 திரும்பி வந்துடும் இல்லைங்களா? அதனால விருப்பத்துக்கு எடுப்பாங்க. அதனால சரி அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்சா ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி விட்டுறலாம்னு விடுவாங்க சார். சரிங்க சார். சரிங்களா சார்? கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க சார். கிடைக்காதுன்னு சொல்ல முடியும். தமிழ்நாடுல நீங்க எம்பிசி பொறுத்தவரைக்கும் எம்பிசியினுடைய ரேங்க் லிஸ்ட் வரட்டும் சார், நான் அப்புறம் சொல்றேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 440க்கு மேல எம்பிசி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ இந்த மாதிரி நிறைய நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன்ல உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கலாம். பட் அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். பட் ப்ரொவைடட் நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வெபினார் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. கம்ப்ளீட் ப்ராசஸ் 2 hours எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணுறோம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் கவுண்ட், அதாவது நம்ம நிறைய பேரை வச்சு நம்ம வெபினார் பண்ணது எண்ணங்கள் கிடையாது. டவுட் கேட்குறவங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். அப்போ ஒரு 1.5 hours வெபினார் இருக்கும். 1 hour டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். என்ன மாதிரி கல்லூரி கிடைக்கும் எல்லாமே கேட்டுக்கலாம். அது மட்டும் கிடையாது, கவுன்சிலிங் ப்ராசஸில் இப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, இப்படியெல்லாம் ப்ராசஸ் இருக்கும், இப்படியெல்லாம் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வெபினார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்மில் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். நாங்கள் தருமபுரில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகம் சார்? சார் தம்பி வந்து 584 எடுத்துக்கிறாப்படி. 584 நல்ல மார்க் சார், வாழ்த்துக்கள். என்ன மாதிரி டவுட் உங்களுக்கு சொல்லுங்க சார். எஸ்சி கட் ஆஃப் சார் நமது. 584 எஸ்சி கட் ஆஃப் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இருக்காதே சார்? 2903 சார் ஆல் இந்தியா ரேங்க். ஆல் இண்டியாங்க 2903 சார். ஆமாங்க சார். சார் ஜிப்மர் போட்ட ஓரளவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சார் ஆல் இந்தியா போட்டாவில்? வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டாப் காலேஜஸ் கிடைச்சிரும். ஈவன் எஸ்சி கேட்டகரியில் 509க்கு மேலே நமக்கு கிடைக்க வாய்ப்பு. 500 எவ்வளோ சொன்னீங்க?
584ங்க சார். 582 உங்களுக்கு பெட்டர் காலேஜஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் ஜிப்மருக்கே வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஜிப்மர் போடலாம், நீங்கள் எய்ம்ஸ் போடலாம். எய்ம்ஸ் மாதிரி மங்களகிரி மாதிரி உங்களுக்கு நியர்பை வேணும் போனால் எய்ம்ஸ் மங்களகிரி மாதிரி கூட எடுக்கலாம். சரிங்க சார். ஜிப்மர் கிடைக்கலாம், எய்ம்ஸ் கூட போகலாம் சார். கண்டிப்பாக உங்களுக்கு எய்ம்ஸ் ஜிப்மர் கிடைக்க வாய்ப்பில் இருக்குது. அப்படியே இல்லாட்டி நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எம்எம்சி எடுத்தாலும் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க சார். சரிங்க சார். ஒருவேளை உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட் எடுத்து கொடுத்தீங்கன்னா நமக்கு எஸ்சி கேட்டகரிக்கு பின்னாடி ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். சரிங்க சார். சார் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் தாராளமாக எம்எம்சி எடுங்க சார். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடைச்சிரும். தமிழ்நாடு கோட்டாவில் ஆல் இண்டியா கோட்டாலே உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது எம்எம்சி. சரிங்க சார். நீங்கள் எந்த சீட் எடுத்தாலும் ஆல் இண்டியாவில் எடுங்க சார். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்ல மார்க் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். கட் பண்ணுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். என்ன சந்தேகம் சொல்லுங்க சார். நம்ம பையன் வந்து 460 நாங்க எம்பிசில வருவோங்க சார். 460 எம்பிசி கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைக்கும் சார். அப்படிங்களா? சரிங்க சார். ஆல் இந்தியா ரேங்க் வந்து 1,06,500ங்க சார். என்ன மார்க் சார்? ஆல் இந்தியா ரேங்க் வந்து மார்க் சொல்லுங்க. மார்க் 460ங்க. நந்தா மெடிக்கலுக்கு எந்த ஊருங்க சார் நீங்க? நாங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. நந்தா மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். சரிங்க சார். சரிங்க சார். 460க்கு மாதா மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். 450க்கு மேலே கிடைக்கும். சரிங்க சார். அன்னபூர்ணா ஓரளவுக்கு ரொம்ப மோசமா போகாது சார். ஓரளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா சென்ட் பீட்டர்ஸ் கிடைக்கும். சரிங்க சார். விவேகானந்தா கிடைக்கும். 460 விவேகானந்தா கிடைக்கும். சரிங்க சார். தாகூர் கிடைக்கும். ஓரளவுக்கு அதாவது டாப் 10 கிடைக்காது சார். அடுத்த 10ல கிடைக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல கல்லூரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். மேபி உங்களுக்கு மூகாம்பிகை, நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? நாங்க சிவகாசி விருதுநகர் மாவட்டம். ஒருவேளை மூகாம்பிகை பொண்ணுக்கெல்லாம் பையனா? பையங்க சார். பையன்னா மூகாம்பிகை கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அந்த ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படிங்கிறனால பிடிக்காது. நீங்க வேற கல்லூரிகளும் பார்க்கலாம். தாகூர், தனலட்சுமி சீனிவாசன்ல பழைய கல்லூரி அந்த மாதிரி, அது அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச்னு இருக்கலாம், அது எடுக்கலாம். அந்த மாதிரி தாகூர் கிடைக்கும். மேபி மேல்மருவத்தூர்லாம் கிடைச்சாலும் எடுக்கலாம். மேல்மருவத்தூர் கிடைக்குதான்னு பார்க்குறேங்க. மேல்மருவத்தூர் அருணை மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். திருவண்ணாமலை முத்துக்குமரனுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சென்னை பேஸ்டில் கற்பகம் பார்டரில் இருக்கும். மேல்மருவத்தூரும் பார்டரில் இருக்கும் சார். மேல்மருவத்தூர் கற்பகம்லாம் கொஞ்சம் பார்டரில் இருக்கும். மீதி காலேஜஸ் எல்லாம் ஒரு டாப் 7 காலேஜஸ் தவிர எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ நம்ம ஆல் இண்டியா ரேங்க் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் இது மாறுதலுக்கு உட்பட்டது. பட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஒரு 1000-2000 ரேங்க் தான் வித்தியாசம் வரும். கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என்ன டவுட் சார்? பாப்பா வந்து எம்பிசி சார். 487 சார். 487 கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைச்சிடும் சார். தேங்க்யூ சார். அதில் கட் ஆஃப் வந்து 68,000 சார். கண்டிப்பாக கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எவ்வளோ? 487 சார். என்ன ஊர் நீங்க? சார் திண்டுக்கல் மாவட்டம் தானே. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சார். 487 திண்டுக்கல். 480 திருப்பூர் கிடைக்கும் சரி சார். உங்களுக்கு. 487 புதுக்கோட்டை கிடைக்கும். சிவகங்கை கிடைக்கும். ஓகே. அதனால நீங்க புதுக்கோட்டை, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க புதுக்கோட்டை சிவகங்கையில ரெண்டு உங்களுக்கு எது பெஸ்ட்னு பாருங்க சார், எடுத்துக்கலாம். ரெண்டுமே பக்கம் தான் சார். தேங்க்யூ சார். எனக்கு சிவகங்கை ரொம்ப பக்கம், புதுக்கோட்டையும் பக்கம் தான் சார். ஓகே. சிவகங்கை நல்ல காலேஜ். நிறைய பேர் சிவகங்கை வந்து ரொம்ப கிராமம் நினச்சிக்கிறாங்க, ஊர் சின்ன ஊர் மாதிரின்னு. பட் சிவகங்கை நல்ல கல்லூரி சார். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், காலேஜ் நல்லா இருக்கும். ஸோ நீங்க சிவகங்கை இருக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன் சார் நான். ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்களா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். திண்டுக்கல். சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சார் பையன் ஆலியா கோட்டாவுக்கு ஓபி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் சார். ஓகே. என்ன மார்க் சார் நீங்க? 508 சார். என்ன கம்யூனிட்டி சார்? பிசி சார். 508க்கு ஆல் இண்டியா கோட்டால போறதுல ஒரு பிரயோஜனம் இருக்காதுங்க சார். கிடைக்கிறக்க வாய்ப்புகள் இல்லை. டவுட் சொல்லுங்க. ஓகே சார். அப்படி பேரண்ட்ஸ்க்கு ஓபிசி வாங்கணுமா சார் சர்டிஃபிகேட்? ஆமாம், ஓபிசி வாங்கணும். பட் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஓபிசி வாங்கினாலும் வாங்காட்டியும் 508க்கு ஆல் இண்டியாவில் கிடைக்காதுங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கல்லூரி கிடைக்கும். எந்த ஊர் நீங்கள்? திண்டுக்கல் சார். திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சார். ஓகே சார். 508ங்களா? ஆமாம் சார். 508 சார். மேபி கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், சிவகங்கை, 508 சிவகங்கை, புதுக்கோட்டை அந்த மாதிரி கிடைக்கும் சார்.
ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரிங்களா சார்? ஓகே சார், போதும் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கள், என்ன சந்தேகங்க? 440 மார்க்கு பிஜி கேட்டகரியில வர்றோம். 440க்கு பிசிக்கு மேனேஜ்மெண்ட் தான் போகிற மாதிரி இருக்குமா? செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கிறது கஷ்டங்கம்மா. சரி, யூனிவர்சிட்டி கிடைக்குமா சார்? கொஞ்சம் டஃப் தான். 445 50க்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேங்கம்மா. மேனேஜ்மெண்ட் தான் சார் கிடைக்கும். எஸ் மேம், மேனேஜ்மெண்ட் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ 440 ரிவிட்டர் பண்ணா அடுத்த வருஷம் மார்க் எடுக்கலாமா சார்? ரிப்பீட்டர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க? 440 சார். ரிப்பீட் பண்ணால் நல்ல மார்க் எடுத்து வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருக்காங்க அவங்க? இல்ல சார், 2 தடவை எழுதிட்டா. 2 தடவை எழுதியாச்சுன்னா எப்போ +2 எப்போ முடிச்சாங்க? +2 முடிக்கல 557. இல்லை, எப்போ முடிச்சாங்க? எந்த வருஷம் முடிச்சான்னு சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிமா. இப்போ இவ்வளோ இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு யோசனை பண்ணணும். இல்லாட்டி பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக விருப்பமா உங்களுக்கு? இல்ல சார், அந்த அளவுக்கு முடியாது சார். இல்லை, நீங்கள் இப்படியே ஒவ்வொரு தடவையும் பண்ணி நீங்கள் தம்பிக்கு விருப்பம்னா பண்ணுங்க. இல்லைன்னா பிடிஎஸ் ஜாயின் பண்ணி கூட தாராளமாக படிக்கலாம். சரி சார். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 2 தடவை பண்ணலாம். மீண்டும் இந்த தடவை நல்ல மார்க் தான். கொஸ்டின் பேப்பர் கஷ்டத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாரு. மேபி இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நான் அடுத்த முடிவை நீங்கள் எடுக்கணுங்க. அதாவது நம்ம எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. எம்பிபிஎஸ் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். இல்லை ஃபாரின் போகலாமா, இல்லை பிடிஎஸ் படிக்கலாமா, இன்னொருக்கா வேணால் முயற்சி பண்ணி பாருங்க. அது ப்ரொவைடட் உங்கள் குழந்தை வந்து விருப்பப்படணும். குழந்தை போறேன்னு சொல்றது இருந்தாலும் கொஞ்சம் மௌனமா இருக்கிறதால பயமா இருக்கு. ஆமாம், நீங்கள் போட்டு ரொம்ப அதுங்க நம்ம எம்பிபிஎஸ் படித்தா மட்டும் உடனே நமக்கு போய் செட்டில் ஆயிரமானா கிடையாது. அப்போ நமக்கு கடவுள் என்ன வழி விடுறான்னு பார்க்கணும். எம்பிபிஎஸ் படித்தா மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் கிடைக்குன்னா கிடைக்காது. ஏன்னா நம்ம 10ல் 1 பேருக்கு தான் கிடைக்குது. 90,000 பேர் பாஸ் பண்ணுறா, 900 சீட்டு தான் இருக்குது. 9,000 சீட் இருக்குது. அப்போது அது இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து சொல்கிறேங்க நான். இப்போ கவர்மெண்ட் கோட்டான்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 5,000-6,000 சீட்டு தான் இருக்குதுங்க டோட்டலாக. அப்படிங்கிறப்போ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா. 4 பேர் அப்ளை பண்ணுறதுலேயே 4 பேருக்கு ஒருத்தர் கிடைக்குது, 3 பேர் கிடைக்கிறது இல்லை. அப்போ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து தம்பி விருப்பப்பட்டால் பண்ணுங்க. இல்லைனா பிடிஎஸ் நல்ல காலேஜில் கிடைக்கும், பிடிஎஸ் படிக்க வைங்க. இல்லை ஹோமியோபதி மாதிரி படிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாமான்னா நீங்கள் அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க. இதுக்கு பார்த்து நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுங்க. கண்டிப்பாக எது படித்தாலும் நல்லா படித்தா எதிர்காலம் இருக்குதுங்கம்மா. சரி, ஓகே. செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார் பிடிஎஸும்? பிடிஎஸ் நல்ல காலேஜ் ராமகிருஷ்ணா மாதிரி கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும். மதுரையில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள்? நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் சார், அறந்தாங்கி. சிஎஸ்ஐயில் கிடைக்கும். ஒருவேளை புதுக்கோட்டை கவர்மெண்ட் டென்டல் கிடைச்சாலும் எடுங்க. இல்லைன்னா மதுரை சிஎஸ்ஐ நல்லா இருக்கும், எடுங்க. சரி, ஓகே சார். பாருங்க, தம்பியோட விருப்பம். நான் உங்களை வந்து இன்னொருக்கா ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லலாம். பட் ஆல்ரெடி நம்ம 2 டைம் ரிப்பீட் பண்ணதுனால மேலும் மேலும் நம்ம வந்து ஒரு ரொம்ப கஷ்டத்தான சூழ்நிலை கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான். சரி, பட் 4 டைம் ரிப்பீட் பண்ணிலாம் வாங்கியிருக்காங்க. 3 டைம் ரிப்பீட் பண்ணி வாங்கியிருக்காங்க. சரி சார். அதெல்லாம் பையன் எப்படி விருப்பப்படுறான்னு பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. பட் நீங்க கம்பல் பண்ணக்கூடாது. பையன் விருப்பப்பட்டா படிக்கலாம். சரிங்களா? சரி சார். ஓகே. சரி, ஓகே. வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம். கேட்ட முடித்தா சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். சார் சிவகாமாவோட தேவோட்டிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? சார் பாப்பா வந்து சார் எஸ்சி கேட்டகிரி சார், 453 சார். என்ன கவலைப்படுறீங்க? 453 எஸ்சிக்கு தான் நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ் என்ன சொல்லுங்க, கிடைக்குமே சார். அதான் ஆல் இந்தியா வந்து 1,17,258 சார். எந்த கவர்மெண்ட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் கிடைக்கும். நீங்க என்ன மார்க் சொன்னுங்க? 453 சார். 453. உங்களுக்கு டாப் 10 காலேஜஸ் கிடைங்க. வேலூர் கிடைக்கும். சரி சார். தஞ்சாவூர் கிடைக்குமா சார்? தஞ்சாவூர் 450. தஞ்சாவூர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்குறதுங்க சார். சேலம் சார், சேலம் எல்லாம் 468, 462. எவ்வளவு மார்க் சொன்னீங்க? 453 சார். 453 சார். ஆல் இந்தியா வந்து 1,17,000. கொஞ்சம் சேலம் எல்லாம் திருநெல்வேலி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் சார். இல்ல திருநெல்வேலி வேணா கிடைக்குங்க. உங்களுக்கு பெரிய காலேஜ் வேணா திருநெல்வேலி கிடைக்கும். இல்ல தேனி கிடைக்கும். சரி சார். தேனி நல்லா இருக்குங்க, திருநெல்வேலி நல்லா இருக்கும். ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட்ல நீங்க உங்களுக்கு பழைய காலேஜ் வேணா நீங்க திருநெல்வேலி ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்க சிவகங்கை தானே சொல்றீங்க? சரி சார். சிவகங்கை தானே?
ஆமா சார், சிவகங்கை தான் சார். பொண்ணுங்களா பையனா? ஒண்ணு சார். சிவகங்கையா நல்ல காலேஜ் போய் பார்த்தீங்களா சிவகங்கையா? ஹலோ சார் கிடைக்குது, சொல்லுங்க சார். சிவகங்கை காலேஜே நல்ல காலேஜ் தான். சிவகங்கை பாருங்க, இல்லாட்டி திருநெல்வேலி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெண்டுல எது பெஸ்ட்? தேனி பாருங்க. இந்த மூணுமே நல்ல காலேஜ் தான். உங்களுடைய ரேஞ்சுக்கு சிவகங்கையும் கண்டிப்பா கிடைக்கும். இதை விட பெட்டர் காலேஜ் நினைச்சாங்க திருநெல்வேலி போகலாம், இல்ல தேனி போகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஈவன் தூத்துக்குடி பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு பக்கமா இருக்கணும், தூத்துக்குடி பாருங்க. தஞ்சாவூர் தான் ஏன் பண்றேன் சார். தஞ்சாவூர் கிடைக்குமா? செகண்ட் ரவுண்ட் கிடைக்குமா சார்? ட்ரை பண்ணலாங்க. இதெல்லாம் நீங்க நம்ம நடக்கிறதே நடக்காதுங்க. எல்லாமே நல்ல காலேஜ் தான். பியூட்டி தானே. நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. சந்தோஷமா நீங்க கிடைக்கிற காலேஜில் சேர்த்து நல்ல டாக்டர் ஆக சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல எதிர்காலம் இருக்குங்க. நான் டெய்லி உங்களை சார் பார்த்துட்டே இருப்பேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ ஒருத்தர் எதிர்பார்ப்பு இருக்கு. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அவன் மார்க் தகுந்த மாதிரி என்ன கல்லூரி கிடைக்குதோ கடவுள் வழிவிடுவார். அந்த ரேங்க் வேணும். பட் ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா நீங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்பெஷல் நம்பர் கிடைக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். இல்லை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணும்னா தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ் இருக்கு. ஸோ இது உங்களுடைய விருப்பம். அது ஃப்ரீ கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை ப்ரீமியம் கைடன்ஸ் வேணுமா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆல்ரெடி நம்ம எலைட் மோட், அட்வான்ஸ் மோட், பேசிக் மோட் அப்படின்னு எலைட் மோட க்ளோஸ் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் மோட்ல சாய்ஸ் ஃபில்லிங், கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்டில் எண்ட் ஆஃப் த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் பேசிக் மோட்ல நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கும் செப்பரேட் நம்பர் கொடுத்துருப்போம். இல்லை சார் எனக்கு பேசிக் மோடும் வேண்டாம், அட்வான்ஸ் மோடும் வேண்டாம், பட் எனக்கு கவுன்சிலிங்கை பற்றி தெளிவான ஒரு ஆன்சர் வேணும், ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும், எந்த மாதிரி கல்லூரி வேணும் அப்படிங்கிற பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். பட் வெபினாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees. இந்த வெபினார் அட்டன் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் இந்த பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணியும் கொடுப்போம், தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் பேஸுமே கொடுப்போம். ஸோ இந்த பிடிஎஃப் அல்லது வெபினார் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வெபினார் இந்த வீக் சாட்டர்டே சண்டே 2 to 2.5 hours வெபினார் இருக்குங்க. 1.5 மணி நேரம் வெபினார், 1 hour உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன். அப்போ எல்லாருக்குமே டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் 60 மெம்பருக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ பர்பஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது விருப்பப்பட்டால் நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணலாம். இது யாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டோம். உங்களுடைய விருப்பம் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹலோ, வணக்கம் சார், என்ன சந்தேகம் சார், சொல்லுங்க சார். நான் கால் பண்ணிருந்த மாதிரி பாப்பா வந்து மார்க் 385 இருக்காங்க. என்ன கம்யூனிட்டிங்க சார்? என்ன கம்யூனிட்டி சார்? சார் 385 பார்டர்ல கிடைக்கும் சார். 380க்கு மேல கிடைக்கும். பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார். ஓகே ஓகே சார். பட் ஆஸ் பர் தான் ஆல் இந்தியா ரேங்க் பேஸ் பண்ணி சொல்றேன். பட் தமிழ்நாடு ரேங்க் பேஸ் பண்ணா மாறுதலுக்கு உட்பட்டது. பட் உங்களுக்கு எப்படியும் ஏதாவது ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கும் சார். ஓகே ஓகே சார். நான் ஆக்சுவலா கோயம்புத்தூர் தான். இப்போ நேரா மீட் பண்ணி பேசுறோம் சார், பார்க்க முடியுங்களா உங்களை? நேரடியாக பார்க்கலாம் சார். நீங்கள் நம்ம அதாவது சார் நம்ம கைடன்ஸ் ப்ராசஸ் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கைடன்ஸ் வேணும்னு போடுங்க சார், நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறோம். சரி ஓகே சார். இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு? எஸ் சார், இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே போடுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்ல எங்கேங்க சார்? எனக்கு தொண்டாமுத்தூர் சார், எங்கள் ஊர் வீடு. மீட் பண்ணிக்கலாம் சார். நம்ம கோயம்புத்தூர் நம்ம மீட் பண்ணிக்கலாம் சார். நம்ம ஈச்சனாரி பக்கத்தில் தான் நம்மளுடைய ரெசிடென்ஸு. ஓகே சார். ஓகே, நீங்கள் மீட் பண்ணலாம் சார். நீங்கள் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டைம் மீட்டிங் கிடையாது. தட் வில் சப்போர்ட் ஃபார் டில் எண்ட் ஆஃப் த ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சார். சார் ஓகே சார். அப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிடுற நம்பர் இருக்கு. ஓகே சார். நீங்கள் என்ன எப்போ என்னன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கலாம். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். இதில் கம்பல்சரி யாருக்கும் கிடையாது. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம், கூப்பிட்டுருந்தீங்களா? என்ன டவுட்டுங்க? சார் நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்ல, என்ன சந்தேகங்க? எங்க பையன் வந்து 584ங்க சார். 584 என்ன சந்தேகங்க? சார் ஜிப்மர் கிடைக்குமா சார்? எஸ்சி கேட்டகரி.
எஸ்சி கேட்டகரி கண்டிப்பாக உங்களுக்கு ஜிப்மர் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்குமா சார்? வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஜிப்மர் வேற எய்ம்ஸ் போகிற எய்ம் இருக்கா? சார் எய்ம்ஸ் எல்லாம் போகிற ஐடியா இருக்குங்களா? சார் எய்ம்ஸ்க்கு ஜிப்மருக்கு என்னங்க சார் டிஃபரன்ஸ்? ஆல்மோஸ்ட் ஜிப்மர் வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு பக்கத்தில் படிக்க போகிறீங்க. எய்ம்ஸ் அப்படிங்கிறது எய்ம்ஸில் படிச்சங்கிற ஒரு நேம். எய்ம்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? எய்ம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொண்ணா பையனுங்களா? பையங்க சார். நீங்கள் தாராளமாக எய்ம்ஸும் அப்ளை அனுப்பலாம். ஒருவேளை உங்களுக்கு டெல்லி எய்ம்ஸ் கிடைக்குதான்னு தெரியல. எஸ்சி ரேங்க் என்ன வருதுங்க? 2900 சார். 2000 வாய்ப்பு இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை ஜிப்மர் கிடைச்சா பார்ப்போம். ஜிப்மர் கிடைக்கலன்னா நீங்கள் எம்எம்சியே ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட் வந்து இப்போ அப்ளை ஆல்ரெடி ஒரு 560 ஒருத்தர் கூப்பிட்டு 560 சம்திங்கு. ஸோ அவருக்கு அதான் சொன்னேன், எம்எம்சியில் எடுங்க. சப்போஸ் ஜிப்மர் ட்ரை பண்ணுங்க. ஜிப்மர்லாம் எம்எம்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் காரைக்கால் வைக்கலாமாங்க சார்? காரைக்காலும் வைக்கலாம். காரைக்கால் வைக்கலாங்க. பட் காரைக்காலில் என்ன உங்களுக்குன்னா, காரைக்கால் அந்த அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ இருக்குமானா அது ஒரு புதுசு தான் இல்லைங்களா? ஸோ அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பட் வேண்டான்னு சொல்லலாம். பட் இல்லைன்னா நீங்கள் எம்எம்சி எடுக்கலாம். ரெண்டுல எது பெஸ்ட்டுங்க சார்? ஜிப்மரா எய்ம்ஸாங்க சார்? அது உங்களுக்கு புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. பட் காரைக்கால் ஜிப்மர் போகலாமா எம்எம்சி போகலான்னா அட் ப்ரெசன்ட் சாரியோல எம்எம்சி தான் பெஸ்ட்டு. ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். பட் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் இதை எடுங்க, எம்எம்சி எடுங்க. ஓகேங்க சார். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஆமாங்க சார், கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ நல்ல மார்க்குங்க, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எங்கே கோச்சிங் பண்ணாங்க? அங்கேயே லோக்கல்லைங்க சார், கிளாசிக்னு சொல்லிட்டு. கிளாசிக்கு உங்கள் ஊர் சேலம் தானா? ஆமாங்க சார். ஓகே, கிளாசிக் நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா? ஓகே, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ இந்த கிளாசிக் நீட் அகாடமியில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அவர் நல்ல மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற அவருடைய கனவு நிறைவேறும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். டாக்டர் சார் 442 MBC சார். 442 MBC பிரைவேட் யூனிவர்சிட்டியில் செகண்ட் ரவுண்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் பார்டரில் இருக்கு. தமிழ்நாடு ரேங்க் வந்தால் தான் உறுதியாக சொல்ல முடியும். ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி 440க்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கு 450க்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இது மாறுதலுக்கு உட்பட்டது. தமிழ்நாடு ரேங்க்ல வேணும்னா நீங்கள் 2000 2100க்குள்ள இருக்கணும் சார் தமிழ்நாடு எம்பிசியில். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை மார்க் க்ளோஸ் ஆகும் சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு சார் பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு சேர மாட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாருமே எடுத்துருவாங்க. அப்புறம் போய் பார்த்துட்டு இவ்வளோ ஃபீஸ் கட்டணுமா, முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஏன்னா 30,000 ரீஃபண்ட் தானுங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மோஸ்ட்லி எல்லாருமே எடுப்பாங்க, நிறைய பேர் சேர மாட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் எடுப்பாங்க, சேர மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ. அதனால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஆஸ் பர் ப்ரெசன்ட் சினாரியோ எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிசினாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சார் ரேங்க் வந்து 134 அதான் சார், நான் 136 வரை கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கேன் நான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் ரவுண்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார்? எங்கேருந்து பேசுறீங்க சார்? தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். என்ன சந்தேகங்க? பையன் வந்து எஸ்சிஏ கேட்டகரியில் வருவோம் சார். 2,09,500. 2,40,000 வரை கவர்மெண்ட்ல கிடைச்சிரும் சார். கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன மார்க்குங்க? 400 மார்க் வந்துருக்கு சார். 385க்கு மேல கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்குமா சார்? லாஸ்ட் 10 காலத்துல கிடைக்குமா சார்? கண்டிப்பா உங்களுக்கு காலேஜ் உறுதியாக. எந்த ஊர் சொல்றீங்க? எந்த ஊருங்க? தூத்துக்குடி மாவட்டம் சார். கிடைக்கும் சார். விருதுநகர் மாதிரி சிவகங்கை, விருதுநகர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா? கேக்குது சார். என்ன சந்தேகங்க? எங்கிருந்து பேசுறீங்க? வேதாநிதில இருந்து பண்றேன் சார். என்ன சந்தேகம் சொல்லுங்க சார். சார் எங்க பாப்பா 483 மார்க் எடுத்துருக்கு சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கம்யூனிட்டி சார். 73,000 ரேங்க் வருது. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் சார். கவர்மெண்ட் கொஞ்சம் ஒரு 10 மார்க் பின்னாடி போகுது. சரி சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் எப்படி காலேஜ் சார் கிடைக்கும்? செல்ஃப் ஃபைனான்சிங் டாப் 5 காலேஜஸ் மேபி 483 சார். லைன்ல இருங்க, லேப்டாப்ல பார்த்து சொல்றேன். $483 அப்படின்னா மேல்மருவத்தூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். பனிமலர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
கற்பக விநாயகா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கற்பகநாயகம் அந்த மதுராந்தகமா சார்? ஆமா சார், அது ஒரு டாப் திருச்சி எஸ்ஆர்எம் பார்டர்ல இருக்கும். ஒரு 4 காலேஜை தவிர மீதி கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். மதுராந்தகம் கிடைக்குமா சார்? அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா சார்? அது எப்படி சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும்? அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் 7லேருந்து 7.5 வரும் சார். பொண்ணுங்களா பையனா? பொண்ணு சார். ஹாஸ்டல் மட்டும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சுமாராக இருக்கும் சார். கற்பக விநாயகா மேல்மருவத்தூர் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. மேல்மருவத்தூர்லாம் அது ஃபீஸ் அதிகமாக இருக்குங்களா சார்? இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. 2 8 லட்சம் தான் வரும் சார். ஹாஸ்டலோட 8 லட்சம் வரும். ஒரு 50,000 வித்தியாசம் வரும் சார். நான் போய் கேட்டதா 880 சொல்றாங்க. 880 எப்போ கேட்டீங்க சார்? நான் இந்த வாரத்துல கேட்டேன் சார், 2 நாளைக்கு முன்னாடி. எந்த ஃபீஸ் அதிகப்படுத்திருக்காங்க சார், சொன்னாங்களா? ஏன் சார்? எந்த ஃபீஸ் அதிகப்படுத்திருக்கேன்னு சொன்னாங்களா? அது சொல்லலை சார், 880 வரும்ட்டாங்க. போன வருஷத்துல 8 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. மேபி அந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. எல்லாரும் 50,000 இன்க்ரீஸ் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு பண்ணலன்னா வராது சார். கற்பக விநாயகா கிடைச்சா சேருங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்பகநாயகா அது கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்க மாதிரி சொல்லலாம். சார் சரி சார். இது அருணை எல்லாம் எப்படி சார் இருக்கும்? அருணே நல்லா இருக்கும் சார். அதுவும் 8 8 வரும் சார். அருணே 8 வந்துருது. முதல்ல கம்மியா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிட்டாங்க எல்லாருமே. சார் இப்போ நாங்கள் தெலுங்கு மைனாரிட்டி அப்ளை பண்ணல சார். நாங்கள் தெலுங்கு அதெல்லாம் வேஸ்ட் சார். அது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் தெலுங்கு மைனாரிட்டி, கவர்மெண்ட் கோட்டாக்கெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. ஆமாம் சார். சரிங்க சார். கிடைக்கும் சார். ஒரு திருச்சி எஸ்ஆர்எம் கிடைச்சா எடுங்க. அது கொஞ்சம் ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். அது ஒரு 8 லட்சம் தான் வரும். பார்க்கலாம் சார். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக கிடைக்கும் சார். சரி சார். எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்ல சார்? அதான் சார், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் கைடன்ஸ் வேணும் போட்டிங்கன்னா நம்ம 2 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பேசிக் கைடன்ஸ். ஃபோன் நம்பரில் இங்கே டவுட் இந்த மாதிரி ஃபோன் கேட்டுகிட்டே இருக்கீங்களா, டவுட் கேட்டுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சார். சரி சார். நான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் சார் இந்த இதெல்லாம் போய் காலேஜ் போய் பார்த்துட்டு வந்தேன் சார். ஓகே ஓகே. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் போய் பார்த்துட்டு வந்தோம்னா அதான் எனக்கு பாருங்கள் சார். உங்களுக்கு தேவைப்பட்டால் கைடன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் சார், நாங்கள் பண்ணித்தரோம். அதான் ஃப்ரீ கைடன்ஸில் எல்லா டைமும் நம்ம ஃபோன் எடுக்க முடியாது. பட் அந்த பெய்ட் சர்வீஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பரும் கிடைக்கும், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் ஈஸியாக குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட். அந்த 30,000 கட்டுறீங்க இல்லையா, அந்த ரீஃபண்ட் வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் சார். சரிங்க சார். ஒரு மினிமம் சார்ஜ் தான் வரும் சார். ரொம்ப ஒரு 20,000 30,000 சார்ஜ் பண்ண மாட்டோம். ஒரு ஒரு அட்வான்ஸ் மோட் அப்படிங்கிறது ஒரு 7,000 சார்ஜ் பண்ணுவோம் சார். கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். சரி சார். தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் சார், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த மாதிரி எனக்கு கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார். சரி சார். பட் ஒரு நாள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு டில் எண்ட் ஆஃப் அந்த நீங்கள் கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் போட வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அந்த ரீஃபண்ட் வர வரைக்கும் நாங்கள் குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ லிமிட்டடாக தான் பண்ணுவோம் சார். நிறைய எல்லாம் பார்த்து 100 200 300 அப்படிலாம் பண்ண மாட்டோம். நம்ம செலக்டிவாக தான் பண்ணுவோம் சார். சரிங்க சார். உங்கள் விருப்பம்னா சொல்லுங்கள் சார், பண்ணிக்கலாம் சார். சரி சார். கண்டிப்பாக சார். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இந்த ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் இருக்குங்க. ப்ரீமியம் கைடன்ஸ் அப்படிங்கிறது 3 மோட் ஆஃப் கைடன்ஸில் 2 மோட் ஆஃப் கைடன்ஸ் இப்போ லைவில் இருக்குது. இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தெளிவான ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா ஒரு வெபினார், ஆன்லைன் வெபினார் இருக்குது. 2 மணி நேரம் வெபினார் இருக்குங்க. ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் கிடைக்கும். அதில் எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எப்படியெல்லாம் அப்ளிகேஷன் கவுன்சிலிங் எப்போ நடந்துக்கிறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறது, ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது அந்த வெபினாரில் கிடைக்கும். 1 hour வெபினார் கிடையாது, 1/2 hour வெபினார் கிடையாதுங்க. 2 hours வெபினார் ப்ளஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன். 60 மெம்பர் மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதில் கூகுள் ஃபார்ம் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணுங்கள். அதில் QR கோட் இருக்கும். அதில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் ரெசிப்டை ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெபினார் இருக்குங்க. டீட்டெயில் வெபினார். இது கம்பல்சரி கிடையாது, விருப்பப்படும் காண்டாக்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சார் நான் தென்காசியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். நீட் பிசி 473 மார்க்கு. 473 செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் சார். அது எந்த காலேஜ் எந்த லெவலில் உள்ள கிடைக்கும் சார்? 473 நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. சரி. பிஎஸ்பி நந்தா நந்தாலாம் கிடைக்கும் சார். நந்தாலாம் கிடைக்கும். தனலட்சுமி சீனிவாசனில் அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தாகூர்
பார்டரில் இருக்கும். விவேகானந்தா கிடைக்கும் சார். விவேகானந்தா 470க்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி. சென்ட் பீட்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி. தனலட்சுமி சீனிவாசன் கிடைக்குமா சார்? என்னங்க சார்? தனலட்சுமி சீனிவாசன். தனலட்சுமி சீனிவாசன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். இருக்கேன் சார். சரி எஸ் சார். சரி, அப்புறம் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். ஸ்டேட் கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணி ஒரு காலேஜ் அலாட் ஆயிட்டு அப்படின்னு வச்சுடுங்களேன். சொல்லுங்க. நம்ம ஒன்னே 4 லட்சம் அமௌண்ட் கட்டி அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து காலேஜ்ல சேர்ந்துடுறோம். ஆமாங்க. ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து ஸ்டேட் கவுன்சிலிங் மறுபடியும் அப்ளை பண்ணும்போது அதே 4.5 லட்சம். இல்ல சார், அது வந்து நம்ம காலேஜுக்கு கட்டுறதுல சார், டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் தான் கட்டுறோம். திருப்பி 4.5 லட்சம் கட்டுற மாதிரி இருக்காது. இருக்காதுண்ணா. சரி சரி சரி. அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் மட்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். காலேஜ்ல ஒரு 20,000 பிடிச்சிட்டு கொடுத்துருவாங்க சார். சரி சரி சரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அலாட் மட்டும் எல்லா ரவுண்டும் சேர்த்து ஒரு தடவை கட்டினா போதும். ஆமா, ஒரு தடவை நீங்க 4.5 லட்சம் கட்டினா போதும், அவ்வளவுதான் சார். சரி சார். ஏன்னா ஒரு சில கல்லூரியில 435 வாங்குவாங்க. அந்த டிஃபரன்ஸ் வேணா கட்டுற மாதிரி வரும். சரி சரி. அப்ப இது ஒரு தடவை மட்டும் நான் அந்த அமௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண கட்டினா போதும். எஸ் சார், எஸ் சார், சார். சரி சார். அடுத்து இன்னொரு டவுட் சார். இப்போ நம்ம சாய்ஸ்ல காலேஜ் இப்போ ஃபர்ஸ்ட் தனலட்சுமி வேலம்மாள் போடுறோம்னு வைங்களேன். ஓகே. கோட்டாவுக்கு அப்படி ஃபில் பண்ணிட்டு வரும்போது அப்புறம் மறுபடியும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வரும்போது மறுபடியும் வேலம்மாள் பண்ணணுமா? அப்படி இல்ல, உங்களுக்கு எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் வேணும், இதை தாண்டி எனக்கு பின்னாடி காலேஜ் வேண்டாம், எனக்கு வேலம்மாள் மேனேஜ்மெண்ட் போட்டோம்னா போட்டுக்கலாம். அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டானே ஹெட்டிங் போட்டு வருமா பிராக்கெட்ல? ஆமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும் சார். நீங்க செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அலாட் ஆயிரும் உங்களுக்கு கண்டிப்பா. சரி சரி. கண்டிப்பா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிஹெச் மேனேஜ்மெண்ட் பொறுத்த பிஹெச்ஏ கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். 470+. பட் அது பிஎஸ்சி கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா தான். கவர்மெண்ட் கோட்டால போங்க சார். மேனேஜ்மெண்ட் கோட்டால அவ்வளவு ஓரளவுக்கு நீங்க நல்ல மார்க் இருக்கு சார். ஒன்றும் மோசம்லாம். அது இன்னைக்கு யூஜி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு டிகிரி சார். அதுக்காக நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் கோட்டால நீங்க ஓரளவுக்கு மார்க் இருக்கு, ரொம்ப மோசமா போகாது. நந்தா, இந்த மாதிரி விவேகானந்தா, இந்த மாதிரி காலேஜ் கிடைச்சாவே நீங்க சேரலாம் சார், தாராளமா சேரலாம் சார். சரி. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல 2 வேலம்மாள் எப்படி சார் மென்ஷன் பண்ணது? அது வரும், அதுலயே வரும் சார். கவர்மெண்ட் கோட்டாவும் வரும், அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும். நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம் சார். ரைட் சார். சார் உங்களுக்கு எல்லா காலேஜுமே கவர்மெண்ட் கோட்டாவும் காட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் காட்டும், என்ஆர்ஐ கோட்டாவும் காட்டும். நமக்கு என்ஆர்ஐ உங்களுக்கு வராது. சரி சரி. நீங்க என்ஆர்ஐ போக மாட்டீங்க, உங்களுக்கு காட்டாது. அப்ப கவர்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்க ஒரு 10 காலேஜ் போட்டீங்க, எனக்கு அதுக்கப்புறம் வேண்டாம், எனக்கு மேனேஜ்மெண்ட்ல வேலம்மாள் வேணும்னா நீங்க முன்னாடி அப்புறம் அதுக்கப்புறம் வேலம்மாள் செலக்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக செலக்ட் பண்ணலாம். ரைட் சார். ஓகே. அதான் டவுட் கேட்கணும். சரிங்களா சார்? சரி சார். ஸோ அந்த மாதிரி இந்த ஆக்சுவலாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே நான் ஒரு வெபினார் நடத்த போகிறேன் இந்த சாட்டர்டே சண்டே. ஆமா, நான் உங்க வீடியோ டெய்லி பார்த்துட்டு. ஆமா, அந்த வெபினார் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே தெளிவான உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கறது ஃபுல் டீடைல் கிடைக்கும். பட் அது ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்றோம் சார். அந்த பிடிஎஃப் எல்லாம் நீங்க சொல்றப்ப கேட்குறீங்க இல்லையா, அதெல்லாமே கொடுத்துருவோம், ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அந்த வெபினார் மட்டும் ஒரு 1000 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா 2 hours நடக்கும் சார். அதில் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, பேமெண்ட்டு எப்படி பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். தேவைப்பட்டால் நீங்கள் அட்டன் பண்ணலாம், இல்லாட்டி பரவாயில்ல சார். சரி சரி. ஒரு முதல் 10 காலேஜ்ல கிடைச்சிக்கிறாங்க சார். என்ன சார்? ஃபர்ஸ்ட் டாப் 10ல எந்த காலேஜுமே கிடைச்சிக்கிறாங்க. டாப் 10 கொஞ்சம் கஷ்டம் சார். நீங்கள் 480-70 சம்திங் தான் இருக்கீங்க. சரி. ஆமா ஆமா. எஸ் சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் நல்ல கல்லூரி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். பட் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 1-to-1 ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது ஃபோன் மூலமாக கண்டக்ட் பண்ணுறது நமக்கு இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். பட் டே டைமில் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நம்ம எடுக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். இப்போ நான் பேசல, அதான் இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேர் கால் வருதா சார், அதனால திருப்பி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், கால் பேக் பண்ணுவேன். ரைட் சார். ஓகே. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு சில நீங்கள் கால் பண்ணாலும் ஒருவேளை எடுக்க முடியல, திருப்பி கால் பேக் பண்ணுறோம். பட் இந்த நம்ம ஃபோன் டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் தான் நம்ம பண்ணுறோங்க. பட் டே டைமில் இந்த வீடியோ நம்ம லைவ்ல வரும்போது எல்லாருமே திருப்பி கால் பண்ணுறாங்க, நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 9 to 5 இந்த ஃப்ரீ கால்ஸ் எடுக்கிறதுங்கிறது டிஃபிகல்ட் டாஸ்க். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லை ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணுங்க, இல்லை எனக்கு வெபினார் வேணும்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறோம். இந்த வாய்ப்பு உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.